அப்புறம் 1 கப்பு கடல மாவு, ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு இருக்குல்ல, அது ஒரு 4 கரண்டி எடுத்துக்கிறேன். 4 கரண்டி இட்லி மாவு. தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இல்லை தயிர் 2 கரண்டி ஊற்றுறேங்க பாருங்க. 1 கரண்டி 2 கரண்டி தயிர் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது சோடா. இப்போ நம்ம கரைக்க போகிறோம். இது தண்ணி ஊற்றணும். சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப கம்மி. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். பாருங்க, எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணுறேன் நான். நல்லா பாத்திரத்தை கிரீஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒட்டாமல் அப்போ தான் வரும். பாருங்க, ஒரு அரை பாத்திரம் ஊற்றுனாங்க, அது பொங்கி வெந்து வரத்துக்கு லேட் இதாகும். இவ்வளோ ஊற்றினா போதும். இதில் வைக்கிறேன் வேகத்துக்கு. தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதில் மூடி வைக்க போகிறேன். 15-20 நிமிஷம் கழிச்சு வெந்துடும். டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இனிப்பு பிடிச்சா 1 ஸ்பூன் எண்ணெய் இடுப்பில் அந்த தாளிச்சதில் சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் கொதிக்க வச்சு ஊற்றுவாங்க. உங்களுக்கு இனிப்பு பிடிக்கலன்னா வெறும் தாளித்து மட்டும் ஊற்றிட்டு சட்னி தொட்டு சாப்பிடுங்க. நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது.